students, we are going to discuss about chapter 7 composition and decomposition part 3. In the previous video, we have discussed about the composition and its types, that is a compound statement and control flow statements types, sequentials and alternative statement, conditional statements we have discussed in the previous video. Now we are going to learn about the iterative statements. So in this video, we are going to learn about iterative statement and its examples here. So what is iterative statement? Iterative process executes the same action repeatedly. That is called as the iterative statement. So sometimes we need to execute the same set of statements for certain number of times. So நம்மளோட day to day lifeலயே பார்த்தோம்னா ஒரே வேலையை நம்ம ரிப்பீட்டடாக செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகேங்களா, அந்த சுச்சுவேஷன் தான் ஐட்டரேட்டிவ். ஓகே, ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணுறது தான் ஐட்டரேட்டிவ் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு 10 நோட் புக்ஸ் கரெக்ட் பண்ணணும்னா அந்த 10 டைம்ஸ் they are doing the same process. ஸோ எந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க? கரெக்டிங் த நோட் புக். அந்த கரெக்ஷன்ற ப்ராசஸை நம்பர் ஆஃப் டைம்ஸ் they are repeating it. Even the children may go around the ground for some certain number of times. So moving around the ground is the some process. So அதையே ஒரு certain number of times அவங்க ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய ஒர்க் பார்த்தோம்னாலே ஒரே ஒர்க்கை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுவோம், ஒரு certain number of times நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இதை எந்த பேசிஸில் பண்ணுவோம்னா based on the conditions. So since the condition is true, we'll repeat the process. So here the syntax for this, the pseudocode for iterative statement is while C statement yes. C is nothing but the condition, S is a statement here. This statement is called as an iterative statement. So first என்ன ஆகும்னா the condition true or false ஆன்னு செக் பண்ணுவோம். So condition true இருந்தா the statement will be executed. After executing the statement, again it checks a condition. Again, if the condition is true, the statement will be executed. So the same process will be repeated until the condition met false. So condition false ஆகிற வரைக்கும் the same process நமக்கு repeat ஆகிட்டே இருக்கணும். So teacher வந்து உங்களுக்கு ஒரு work கொடுக்குறாங்க, ground வந்து 5 times சுத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்க. So how many times you have to move around the ground? 5 times you have to move around the ground. So நம்ம startingல 1 ன்னு சொல்லிட்டு will நம்ம go just move around the ground. Then we will increase the value by 2, 3, 4, 5. So எது வரைக்கும் நம்ம சுத்திட்டே இருக்கோம் till we'll reaches completes the 5. After 5 நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகும். மறுபடியும் நீங்கள் இன்னொரு முறை மூவ் அரவுண்ட் பண்ணிங்கன்னா 6 ஆகும். ஸோ அவர் கண்டிஷன் மேட் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுற்றிகிட்டே இருக்கோம். ஸோ எப்போல்லாம் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ ஸோ பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ லூப். ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ லூப் இயர். ஸோ சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாங்கை நம்ம ரிப்பீட்டடாக கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நமக்கு லூப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லூப்பில் நீங்கள் 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேம் சாங்கே நமக்கு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஐட்டரேட்டிவ். ஸோ அது எப்படி ரிப்பீட் ஆகும்னா ஒவ்வொரு முறையும் அது கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 5ன்னு கொடுத்துருக்காங்க, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகேங்களா, 1 or 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணும் வெதர் இட் ரீச்சஸ் த 5 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இட் பிளேஸ் த சாங். Similarly, every time after playing the song, it checks a condition. So condition true இருக்கும்போது நமக்கு song play ஆகும். Condition false ஆகும்போது it stops playing the particular song. So repeatedா ஒரே ஆக்ஷனை பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கோம்னா based on the certain condition. ஸோ நம்ம இந்த கண்டிஷன் அங்கே கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அதை எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அ கண்டிஷன் met falseனா it come out from the loop here. So that is a loop is also, the iterative statement is also called as a loop here. So until the C becomes false, it executing the statement yes here. So when C becomes false, what will happen? The loop ends and the control flows to the statement next to the iterative statement. So நம்ம condition false ஆன உடனே நம்ம loop end ஆகிடும். Next என்ன statement execute ஆகும்?
iterative statement கீழே வேற என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ that will be executed here. So the C is nothing but the loop condition, S is nothing but the loop body. So loop body la you can give any number of statements here. Single statement தான் கொடுக்கணும்னு இல்ல, any number of statements can be given inside the loop here. So whenever the condition is true, that group of statements will be executed. After executing the statement, again it checks a condition. So இதே process நமக்கு repeat ஆகிட்டே இருக்கும் until the condition made false. Okay, so the testing the loop, executing the loop body is called as the iteration. Not C is known as the termination conditions. So not C is nothing but what? C வந்து வெறும் C வந்து condition. Not C means the condition is false here. So condition false ஆகிறது தான் நமக்கு termination here. Then so let's see that flow chart for that condition here. So இந்த diamond boxல நம்ம என்ன கொடுக்கிறோம்? Condition கொடுக்கிறோம். நம்ம condition true இருந்தா this true arrow moves to the yes statement here. So some certain statement will be executed. After executing the statement, the arrow flows to where it again goes to the condition here. So the same process தான் நமக்கு repeat ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் the condition check பண்ணும். True இருந்ததுன்னா statement will be executed. After that again control flows to the condition. So இதே process நமக்கு repeat ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த processல இருந்து வெளியே வரும்? When condition made false here. So condition false ஆகும்போது automatically it executes a statement which is next to the iterative statement. So இதுதான் நமக்கு iteration. இந்த iteration கீழே என்ன statement இருக்கோ that statement will be executed here. Do you understand that? Let's discuss about the example here. Construct an iterative algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. So we are going to divide a number a and b. Okay, so already நம்ம வந்து the a and b divide பண்றதுக்கு எப்படி specification எழுதணும்ன்றத previous chapterல we have discussed it. ஓகேங்களா? So now we are going to write an algorithm. என்ன algorithm எழுத போறோம்னா iterative algorithm we are going to write it here. So iterative algorithm என்ன பண்ணும்? The process will be repeat ஆகிட்டே இருக்கும். Condition check பண்ணும், execute பண்ணும், condition check பண்ணும், execute பண்ணும். So the same process will be executed till the condition is true here. So let's see how to write the specification here. So a and b are the integer. So definitely the a value should be என்னவா இருக்கணும்? integer ஆ இருக்கணும். So dividend should be an integer and the divisor வந்து it should not be equal to 0. So நமக்கு numerator integer ஆ இருக்கணும், denominator என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. So this is the property of the input here. So specificationல நம்ம என்ன கொடுப்போம்? We have to mention the property of the input and the property of the output as well as input output relation here. What is the input output relation? So நமக்கு a ஓட வேல்யூ வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? கோஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம ரிமைண்டரை ஆட் பண்ணணும். we will get a value here. Then the remainder should be greater than or equal to 0 and it should be less than divisor. Okay, divisor விட கம்மியா தான் இருக்கணும், சின்ன நம்பரா தான் இருக்கணும். Okay, so shall we see how to write the example that is algorithm here? So this is the algorithm. We are going to divide it here. So we'll take example as we are going to divide the number as 22 and 5. Okay, we are going to divide 22 by 5 here. So 22 is what? A. B la enna value store pandrom? 5 store pandrom. So let's see that. So we are going to divide the integer a by b. So consider a value number 22 எடுத்துக்கலாம், b value 5 எடுத்துக்கலாம். So a என்னவா இருக்கணும்? integer இருக்கணும். b cannot be 0 and q and r. q is nothing but quotient, r is the remainder. So நம்ம quotient-யும் divisor-யும் multiply பண்ணிட்டு remainder-ஓட add பண்ணும்போது we will get a dividend, that is a value நமக்கு வரும். Okay, so நமக்கு remainder என்னவா இருக்கணும்? It should be less than or equal to 0 or greater than or equal to 0 and less than divisor here. So initially நமக்கு quotient ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ரிமைண்டர் வேல்யூ என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். நம்ம இன்னும் டிவைட் பண்ணவே இல்லை. ஸோ டிவைடே பண்ணலைன்னா அப்போ நமக்கு ரிமைண்டர் என்னது? ஏ வேல்யூவாக தான் இருக்கும். quotient 0வா இருக்கும். Then we are checking a condition here. இங்கே நம்ம loop condition கொடுக்குறோம். While
or greater than equal to b. So in the loop how many times it has to be repeated na based on this condition da. So in the condition satisfy ஆகிற வரைக்கும் this loop will be repeated here. So remainder value greater than equal to b இருக்கிற வரைக்கும் தான் this loop will be repeated here. Okay, so suppose the greater இருந்ததுன்னா என்ன work பண்ணணும்? So the q value will be incremented by 1. So the quotient value நமக்கு 1 increment ஆகும் and the remainder value நம்ம divisor subtract பண்ணணும். So we have to subtract divisor from the remainder value here. Okay, so reminderல நமக்கு initially என்ன value store ஆயிருக்கும்? நம்மளுடைய a value store ஆயிருக்கும். So நம்ம a வதை நம்ம b ஆல divide பண்ண போறோம். So initially the a value is assigned as a reminder here. So shall we see that how this algorithm is executing here? Okay, so the q for quotient, here we are going to add the number, or for the remainder, and r minus b, we have to subtract the divisor from the remainder and the value of a and b. So initially the value of quotient is 0, remainder oda value 22, a oda value 22, b oda value 5. Okay, so நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to divide the a by b. So 22 5 ஆல divide பண்ண போறோம். So initially இந்த 22 தான் remainder இருக்கு. So நம்ம changes நம்ம program இந்த process execute பண்ணும்போது only the q and r value will be changed. It never change the value of a and b. Okay, so நமக்கு first time execute ஆகும்போது என்ன ஆகும்? So நமக்கு r ஓட value என்ன? 22, b ஓட value என்ன? 5. 22 greater than equal to b. What is the answer? Condition is true. So true இருந்தா நமக்கு என்ன ஆகும்? q plus 1. So q ஓட value initially என்ன இருக்கு? 0 இருக்கு. So நமக்கு இப்ப add பண்ணும்போது 0 plus 1 add பண்ணும்போது what is the value we will get? 1 we will get. So the q value is 1 now. The similarly r minus b, or remainder value. What is the value of r here? 22. Now we have to subtract 22 minus 5. What is the answer of 22 minus 5? 17. So நமக்கு q ல இப்ப 1 இருக்கும், r ல 17 இருக்கும். Do you understand that? So after this condition will be checked. The next iteration இதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இங்க condition check ஆகும். So நமக்கு r ஓட value என்னவா இருந்தது? 17 இருந்தது. So இங்க 17 நாம check பண்ணுவோம். 17 greater than equal to b. b ஓட value என்ன? 5. a value b value நமக்கு change ஆகாது. 17 greater than equal to 5. What is the answer? Condition is true. So condition true இருந்தா நமக்கு என்ன execute ஆகும்? q plus 1. So already நம்ம q ல என்ன value store ஆயிருந்தது? 1. So now 1 plus 1 is 2. இப்ப நம்ம q ஓட value என்ன இருக்கும்? 2 இருக்கும். Then r minus b. Previously நமக்கு r ஓட value என்ன? 17. We have to subtract 17 minus 5. What is the answer for 17 minus 5? 12. ஓகேங்களா? So இப்ப current நமக்கு quotient q value is 2, remainder value is 12. So after the statement it checks a condition. நமக்கு இப்ப remainder என்ன value? r value என்ன? 12. 12 greater than equal to b. That is b value is 5. 12 greater than equal to 5. What is the answer? Condition is true. So true இருந்தா நமக்கு என்ன execute ஆகும்? This q plus 1 will be executed. So the q ஓட value என்ன? 2. 2 plus 1 is 3. Then r minus b. R value is what? 12. So 12 minus 5 is 7 here. So currently நமக்கு q ல என்ன value? 3. R ல என்ன value? 7 here. So the 7 will be checked here. 7 greater than equal to 5. What is the answer? Condition is true. So நம்ம condition true இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம். Do you understand that? So மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? q plus 1 ன்னு ஆட் பண்ணுவோம். q ல என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கு. So the 3 plus 1 is 4. இப்போ நமக்கு q ல என்ன வேல்யூ இருக்கும்? 4 இருக்கும். So r ல என்ன வேல்யூ இருந்தது? 7 இருந்தது. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7 minus 5 is 2. So நமக்கு இப்போ r ஓட வேல்யூ 7 ஆ இருக்கும். Again it checks a condition. r value is 2. ஓகேங்களா? 7 minus 5 பண்ண வரைக்கும் நமக்கு வேல்யூ 2 ஆயிடும். So 2 greater than equal to 5. Here what is the answer we will get? Yes, correct. The answer is false. So 2 is greater than 5 or no? The answer is false here. So false ஆ இருந்ததுனா நம்ம condition false ஆ இருந்ததுனா நமக்கு என்ன ஆகும்? The loop ends. So loop ends. அப்ப என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. So இதை விட்டு நமக்கு வெளியே வந்துரும்.
Do you understand that? So how many times it iterated? It is iterated for 4 times here. So what is the value of the quotient Q is 4 and the remainder is 2 here. Do you understand that? So ஒவ்வொரு முறையும் நமக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அது எக்ஸிக்யூட் ஆன பிறகு again it checks the condition and the statement is executed. So the same process is repeated until the condition becomes false. So நம்ம condition எப்போ false ஆச்சு? நமக்கு remainder value 2 வரும்போது 2 greater than equal to 5. So here condition is false. So the loop stop its execution here. So நமக்கு loop end ஆகிட்டு it come out from the loop. Do you understand this? So that is given here. So that iteration process here. Okay, do you understand that? So the next example is in the chameleons example. So this example also we have already discussed in the chapter 6. So what is the concept of this chameleons here? The chameleons of Chromeland. So the 3 chameleons will be there, that is red, blue and green. Okay, so some certain number of chameleons will be there. So the 2 types of chameleons are supposed to meet the third one. That is the first chameleon and second chameleon will meet the third chameleon. அப்படி மீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும், அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கெமிலியானும் தேர்ட் கலர் கெமிலியானா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டும் ப்ளூவும் க்ரீனும் மீட் பண்ணும் போது அந்த ரெட்டும் ப்ளூ கெமிலியானும் எந்த கலரில் சேஞ்ச் ஆகணும், க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா எல்லா கெமிலியான்ஸும் ஒரே கலரில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? திஸ் இஸ் த கொஸ்டின்ஸ் ஹியர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ ரெட் கெமிலியான்ஸில் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம், ப்ளூ கெமிலியான்ஸில் ஒரு நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், க்ரீன்லேயும் நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கெமிலியான்ஸ் தேர்ட் கெமிலியானை மீட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கெமிலியான் எந்த கலராக சேஞ்ச் ஆகணும், தேர்ட் கலர் கெமிலியானா சேஞ்ச் ஆகணும். ஸோ க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா கெமிலியான்ஸும் ஒரே கலரில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ எல்லா கெமிலியான்ஸும் ஒரே கலரில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ அந்த சான்சஸ் நம்ம வரோம்னா, சப்போஸ் we have a 2 types of chameleons are equal in number. ஏதாவது 2 கலரில் இருக்க கெமிலியன்ஸ் ஈக்குவல் நம்பராக இருந்ததுன்னா we have a possibility to get all the chameleons in the same color. Do you understand that? Either ரெட்டும் ப்ளூவும் சேம் நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸாக இருக்கணும். ஸோ ரெட்லேயும் 5 கெமிலியன்ஸ், ப்ளூலேயும் 5 கெமிலியன்ஸ் இருக்கு. க்ரீன் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ க்ரீனில் வந்து 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன சான்சஸ் இருக்குது, எல்லா கெமிலியான்ஸும் சேம் கலரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 chameleons, so 2 types of chameleons, if it is in the same number na, there is a possibility to get all the chameleons in the same color here. Okay, so நம்ம algorithm எழுத போகிறோம். We are writing an algorithm to arrange the meeting between these 2 types. So இந்த 2 types chameleons meet பண்ணுறதுக்கு we are going to write a algorithm here so that they change their color to the third type. So ரெண்டு கெமிலியானோ 2 types கெமிலியானும் தேர்ட் டைப்பை மீட் பண்ணும்போது they should update, they should change their color into third type. So in the end all should display the same color. So எப்போ இந்த பாசிபிலிட்டி ஆகும்னா 2 typesum same நம்பராக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டி ஆகும். ஸோ வாட் they are going no, so they are going to represent the number of chameleons of each type variable as small a, small b and small c here. So we are going to take the variable as a, b and c. The a, b, c is nothing but the chameleons. Okay, so a la ஒரு type, b la ஒரு type, c la ஒரு type. Let's take like that. Okay, then what is the property we have to take? A and b should be same here. A and b should be same here. So let us represent the number of chameleons of each type of variable as a, b and c நம்ம எடுத்துக்கிறோம். So a, b and c நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா நம்ம chameleons ஓட type எடுத்துக்கிறோம். இதில் எந்த டைப் நமக்கு சேமாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் சேமாக இருக்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் சேமாக இருக்கணும்னா நம்ம எழுதுகிற அல்காரிதமே எப்படி எழுதுகிறோம்னா ஃபர்ஸ்ட் டைப் கெமிலியானும் செகண்ட் டைப் கெமிலியானும்
தேர்ட் டைப்பை மீட் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்படி மீட் பண்ணும்போது எல்லா கெமிலியான்ஸும் தேர்ட் டைப் கெமிலியானா சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு 2 டைப்ஸை வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ ANA ஈக்குவல் டு B, இதுதான் நமக்கு இன்புட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளோட இன்புட் என்னவா இருக்கணும்? ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் we can achieve this. Then input output relation is AB equal to 0 and C equal to A plus B plus C. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு 2 கெமிலியானோட நம்பர்ஸு ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம் இந்த. பட் ஃபஸ்ட்டு 2 டைப் வந்து நமக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸாக இருக்கணும். ஃபைனலாக நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்? ஃபஸ்ட்டு டைப்பில் 0வாக இருக்கணும். ஸோ ரெட்டில் யாருமே இருக்கக்கூடாது, ப்ளூவில் யாருமே இருக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க எல்லாருமே என்னவா சேஞ்ச் ஆகிருப்பாங்க? தேர்ட் கலராக சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன வரணும்? AB ஈக்குவல் டு 0, C என்னவா இருக்கணும்? ஏவும் B எல்லாமே எங்கே ஆட் ஆகிருக்கும்? Cயில் ஆட் ஆகிருக்கும். ஸோ மொத்த கெமிலியான்ஸும் இப்போ தேர்ட் டைப்பாக தான் இருப்பாங்க. ஸோ தட் A plus B plus C. Do you understand that? So shall we see that? So நமக்கு இனிஷியலாக என்ன இருக்கணும்? இனிஷியலாக we are giving a value. So the capital A represents the number of elements here. ஓகேங்களா? ஸோ நம்மளோட மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்புட் என்ன? A வேல்யூவும் B வேல்யூவும் நமக்கு சேமாக இருக்கணும். கேபிட்டல் A represents the number of chemeleons. ஓகே, ஸோ ஏவும் பியும் சேமாக இருந்தால் மட்டும்தான் we can achieve this. ஃபைனலாக நமக்கு ஏல எந்த ஏலையும் பிலையும் எந்த கெமிலியான்ஸும் இருக்கக்கூடாது. எல்லா கெமிலியான்ஸும் எங்கே ஆட் ஆயிருக்கணும்? Cயில் ஆட் ஆயிருக்கணும். ஸோ தட் A plus B plus C. Do you understand that? In each iterative steps, 2 chemeleons of the 2 types equal in number meet and change their color to the third one. ஸோ நமக்கு 2 chemeleons என்ன ஆகும்? ஈக்குவலாக இருக்கிற நம்பர்ஸில் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு பேரும் தேர்ட் டைப் கெமிலியானை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும் போது they'll change their color into third one. ஸோ தேர்ட் டைப்பாக அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஸோ ஒவ்வொரு முறை ஐட்டரேட்டிங்கில் சேஞ்ச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்லி the value will be reduced from the numbers in the A and B. So shall we see that example? So this is an algorithm here. So my initial A equal to A. So consider red, blue and green. Okay, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்றது the number of chemeleons here. ஸோ நம்ம இனிஷியலாக நமக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. நம்மளோட கண்டிஷன் 2 கெமிலியன்ஸ் 2 டைப் கெமிலியன்ஸோட நம்பர் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். லாஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு 2 டைப்பில் எந்த கெமிலியானும் இருக்கக்கூடாது. எல்லாருமே எங்கே ஆட் ஆகிருக்கணும்னா தேர்ட் டைப்பில் ஆட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட கண்டிஷன்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் while A greater than 0. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ greater than 0 வர வரைக்கும் we have to proceed that. So consider ஏன்றது ரெட் கெமிலியானா எடுத்துக்கலாம், பின்றது ப்ளூ கெமிலியானா எடுத்துக்கலாம், சின்றது கிரீன் கெமிலியானா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெட் கெமிலியானும் ப்ளூ கெமிலியானும் சி கெமிலியான மீட் பண்ண போகுது. தட் இஸ் கிரீன் கெமிலியான மீட் பண்ண போகுது. ஸோ மீட் பண்ணும் போது என்ன ஆகும்? இந்த ரெட்டும் ப்ளூவும் என்ன கலராக சேஞ்ச் ஆகணும்? கிரீன் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ கிரீன் கலராக இங்கே சேஞ்ச் ஆகும் போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த நம்பர் வந்து நமக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். Do you understand? ஸோ இனிஷியலாக நமக்கு 4 ரெட் கெமிலியான் இருக்கு, 4 ப்ளூ கெமிலியான் இருக்கு, 6 green chemeleons are there. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது we are checking the condition here. A value is greater than 0. What is the A value? 4. 4 greater than 0. Condition is 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஏலேருந்து ஒரு வேல்யூ குறையும், பிலேருந்து ஒரு வேல்யூ குறையும், சியில் வந்து நமக்கு 2 வேல்யூஸாக ஆட் ஆகும். தட் மீன்ஸ் வாட்? நமக்கு ஏல ரெட்டு என்ன கலராக சேஞ்ச் ஆகிரும்? க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ க்ரீனில் சேஞ்ச் ஆகும் போது க்ரீனில் நம்பர் வில் பி ஆடட் 1. அகெயின் ப்ளூவில் இருக்க ஒரு கெமிலியன் என்னவா சேஞ்ச் ஆகும்? க்ரீனாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும் போது இட் இஸ் ஆடட் 2. ஸோ ரெட்டில் இருக்க ஒரு கெமிலியானும் ப்ளூவில் இருக்க ஒரு கெமிலியான், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கெமிலியான் இஸ் வாட்? 2 கெமிலியான்ஸும் இப்போ என்ன கலரில் சேஞ்ச் ஆகுது? க்ரீனில் சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் வி ஆர் ஆடிங் C plus 2 here. Do you understand that? So first meeting பண்ணும்போது என்ன ஆகும்னா A minus 1. So because that red chameleon has changed into green color, again the B chameleon is also changed into
green color, so that it is reduced as 3 and 3. இங்க நமக்கு 6 plus 2 நமக்கு எப்படி 2 வந்திருக்கு, ரெட்டும் ப்ளூ, so 2 chameleons நமக்கு இங்க என்னவா ஆட் ஆயிருக்கு, green color ஆட் ஆயிருக்கு. Again we are arranging the next meeting, so we are checking the condition 3 greater than 0. What is the answer? Condition is true. So true ஆனது again நமக்கு என்ன ஆகும், ரெட்ல ஒரு chameleon குறையும், ப்ளூல ஒரு chameleon குறையும். அந்த ரெண்டு chameleon இப்போ என்ன கலரா இருக்கும், green கலரா சேஞ்ச் ஆயிருக்கும். So A value becomes 2, B value becomes 2, and these two chameleons are added into C, that is they have changed their color into green color. Do you understand? Again you check the condition 2 greater than 0, the condition is true, so again it will be reduced. Okay, so again நமக்கு என்ன ஆகும், இந்த ரெட்ல இருக்க okay red chameleon blue chameleon changed into the green chameleon, so 2 minus 1 1, 2 minus 1 1, these two will be added into green type, so நமக்கு 10 plus 2 என்னவா ஆகிருக்கும், 12 ஆயிருக்கும். Do you understand that? initially நமக்கு 6 இருந்தது, so இங்க நமக்கு ரெட்லயும் ப்ளூலயும் ஒன்னு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எதுல ஆட் ஆகுது, C ல ஆட் ஆகுது. so 6 plus 2 is 8, again 8 plus 2 is 10, 10 plus 2 is 12 here. Do you understand? Again it checks a condition 1 greater than 0, condition is true, so true ஆக்கறதால again நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். so அந்த மீட்டிங்ல என்ன ஆகுது, ரெட்டும் ப்ளூவும் யாரை மீட் பண்றாங்க, green-ஐ மீட் பண்றாங்க. so மீட் பண்ணும்போது என்ன ஆகும், ரெட்டும் ப்ளூவும் என்ன கலர் சேஞ்ச் ஆகும், green கலர்ல சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா A ஓட வேல்யூ 1 minus 1 0 ஆகும், 1 minus 1 0 ஆகும். அந்த 2 chameleons இப்போ என்ன கலர்ல ஆட் ஆயிருக்கும், green கலர்ல ஆட் ஆயிருக்கும். so 12 plus 2 is 14 here. Do you understand that? so இப்போ நமக்கு நம்ம ஃபைனலா நம்ம அந்த கான்செப்ட் அச்சீவ் பண்ணிருக்கோமா, என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம், now in the beginningல we had 4 red chameleon, 4 blue chameleon, 6 green chameleon. finally all the chameleons total நமக்கு எவ்வளவு chameleons இருக்கு, 14 chameleons. final stateல நமக்கு என்ன இருக்கு, 14 chameleons are in the same type here. so 14 chameleons இப்போ எந்த கலர்ல இருக்கு, green கலர்ல இருக்கு. okay, so this is possible only if you take here the first two type chameleons in the same number. so first two type of chameleons same number la irundha mattum dhaan there is a possibility to achieve this. Do you understand that? so ஒவ்வொரு முறை அந்த chameleons மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா third type சேஞ்ச் ஆகும்போது அந்த 2 chameleonsம் நமக்கு அந்த green நம்பர்ஸ்ல ஆட் ஆகும், அப்புறம் நமக்கு ஒரிஜினல் வேல்யூல இருந்து அது ரெடியூஸ் ஆகும். so ரெட் green-ஆ மாறினதுனால ரெட்ல இருந்து நமக்கு இங்க 1 மைனஸ் ஆகி C ல ஆட் ஆகுது, ப்ளூ green-ஆ மாறதுனால ப்ளூல இருந்து 1 மைனஸ் ஆகி C ல ஆட் ஆகுது. Do you understand this? so let's see that flowchart for this algorithm here. so initially we are taking the A B C here. okay, so till A greater than Z, so இந்த condition true ஆ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், A ல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும், B ல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும், then C ல 2 ஆட் ஆகும். அந்த 2 என்னன்றது புரியுதுங்களா, இந்த A ல இருந்து 1, B ல இருந்து 1, so 1 plus 1 is 2, அதுதான் இங்க 2. so இது ஆட் ஆகும். after this again it checks a condition. so மறுபடியும் நமக்கு A ஓட வேல்யூ என்ன இருக்கா, greater than 0 ஆ இருக்கான்னு பார்க்கும். so till நம்மளோட A ஓட வேல்யூ 0 வர வரைக்கும் இந்த process is continued here. so நமக்கு A ஓட வேல்யூ 0 வந்த உடனே நம்ம condition false ஆகும், false ஆன உடனே will come to the next box. so will display the value of A, B and C. so நமக்கு A value, B value 0 வா இருக்கும், C ல என்ன வேல்யூ இருக்கும், it just added all the values. so A ல இருந்த அத்தனை chameleonsம் நமக்கு இப்போ எங்க ஆட் ஆயிருக்கும், third typeல ஆட் ஆயிருக்கும், B ல இருந்த அத்தனை chameleonsம் இப்போ எந்த டைப்ல ஆட் ஆயிருக்கும், third typeல ஆட் ஆயிருக்கும். so that A plus B plus C. do you understand this? Students, I hope you could have understand the concept of iterative statements and the very interesting examples of chameleons. So in the next video, we'll discuss about the decomposition, refinement and functions. Thank you.